நமக்கு ஓரிரு வார்த்தைகள் சொல்வதற்காக சுவாமி சத்யபிரபானந்தி மகாராஜ் பலருக்கும் அறிமுகமானவர். இவர் இப்பொழுது சென்னை ராமகிருஷ்ண மடம் மயிலாப்பூரில் உள்ளவர். பல இடங்களிலும் சொற்பொழிவு செய்பவர், பலரையும் சொற்பொழிவினால் ஊக்கப்படுத்துபவர், உற்சாகப்படுத்துபவர். அவர் இன்று நம்மிடையே வந்திருப்பது நம்முடைய நல்ல பாக்கியம் என்று கருத வேண்டும். இனி நாம் சுவாமிஜி அவர்களை கூறுவது கேட்போம். सर्वविद्या स्वरूपां शारदां प्रणमाम्यहम्. இந்த புனிதமான அற்புதமான நாளில் இங்கே கூடியிருக்கின்ற அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். நீங்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் பண்ணவங்க. ஏன் அதிர்ஷ்டம் பண்ணவங்க? Why are you lucky? அது கிளாஸ் ரூம் மாதிரி எங்கேயும் எழுதியிருக்கிற கோவில் இது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஔவையார் நம்ம பாடுவாங்க, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. அப்படின்னு இந்த உலகத்துல நல்லவங்க ஜாஸ்தியா கெட்டவங்க ஜாஸ்தியா? கெட்டவங்க. நாம எல்லாருமே நல்லவங்க பிளஸ் கெட்டவங்க இல்லையா? பியூர்லி நல்லவங்க யாராவது இருக்கீங்களா? கை கொடுங்க. சார் உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு அப்பப்போ அசுரன் வெளியில வரான் இல்லையா? டீச்சர் மேலே கோபம் வருது, அவங்க ஏதாவது ஹோம்ஒர்க்கு கொடுத்தா உடனே அந்த அசுரன் வெளியில வரான். நமக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கல, அப்பா மேலே கோபம் வருது, ஏன் இந்த அப்பாவை போய் பிறந்தேன், அசுரம் வரான். சாப்பாடு சரியா இல்லை, அம்மா மேல கோபம் வருது. That means உள்ளே இருக்கக்கூடிய கெட்டவன் வெளியில வருகிறான். அந்த கெட்டவனை எப்படி ஒழிக்கிறது? இந்த மாதிரி நல்லவங்க வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு புரிஞ்சு நடந்துக்கிட்டு, அதுக்காக தான் ஔவையாரம்மா பாடினாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே. சும்மா வெறுமனே படத்தை பார்த்து ரெண்டு பூ வச்சுட்டு கும்பிட்டுட்டு போகிறது இல்லை. அது எக்ஸ்டர்னல் டெக்கரேஷன். பூ வச்சா எத்தனை நாள் நிற்கும்? ஒரு நாள், அடுத்த நாள் அதே காஞ்சி போயிடும். நேற்று வாசம் கொடுத்தது இன்னைக்கு மாறி போச்சு. ஸோ நம்முடைய சீனியர் சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், படத்தை அலங்காரம் பண்ணுறது மட்டுமே
பெரியவர்களை மதிப்பது அல்ல. அப்போ உண்மையான ட்ரிபியூட், அவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன அப்படின்னா, அவங்க எப்படி வாழ்ந்து காட்டியிருக்காங்க, அவங்க என்ன உபதேசம் பண்ணியிருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா. இன்னர் டெக்கரேஷன். மனசு மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனசு ஒரு ஸ்டெடியா வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மனசுக்கு எந்த வயசு? உடம்புக்கு வயசு இருக்கு இல்லையா? அது ஒரு பெரியவர் சொல்றார், வேடிக்கையை பாருப்பா, பாக்கெட்லேருந்து 500 ரூபா தொலைஞ்சு போச்சுன்னாக்க ஓடும் அழகாம். அழறீங்களா இல்லையா? 50 ரூபா தொலைஞ்சு போனா. வாழ்க்கையில் ஒரு வருஷம் தொலைஞ்சு போச்சு, அதை பர்த்டேன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடுறோமா இல்லையா? பர்த்டே கொண்டாடுறோம்னா என்ன அர்த்தம்? 1 year is gone. ஆனால் நம்ம கேக் வச்சு கொண்டாடுறோம். அப்கோர்ஸ் மற்றவங்களுக்கு கொண்டாட்டு சீக்கிரமா போக போகிறான் அப்படின்னு அதை கொண்டாடுறோம். அது வேற. வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்காம நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மனசு நிலையில்லாத உலக விஷயங்களை பற்றி போயிட்டே இருக்கிறப்போ இந்த அசுரன் அதிகமாக வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எது உண்மை, எது ரியல், எது தேவை, இதை புரிஞ்சுக்கிட்டு அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணோம்னாக்க தெய்வத்தை நோக்கி போகிறோம். ஒரு பழைய பாட்டு வரும், பெரியவங்களுக்கு கேட்கும். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. இந்த காலம் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா? அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்குற பாட்டுலாம் வேற இல்லையா? மீனிங் இருக்காது, ஒன்றும் இருக்காது, காலம் இருக்காது, லயம் இருக்காது, தாந்தும் நீங்களும் குடிப்பீங்க. மனசு எங்கே போகுதுன்னே தெரிஞ்சுக்கலாம். கடைசியில் எல்லாம் கெட்டு போனதுக்கப்புறம் ஐயோ அந்த மிருகத்தை அடக்கி தெய்வத்தை மேலே கொண்டு வரணும். That is the purpose of human birth அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அதே அவையாரமா இன்னொரு இடத்துல பாடுவாங்க, உடம்பை பெற்ற பயம் ஆவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனைக்கான். இந்த உடம்புக்குள்ள ஒரு உத்தமன் இருக்கிறான், மாறாத வஸ்து, அவனை பிடிக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அது உடனே முடியக்கூடிய காரியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். எப்படி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்க இல்லையா? இல்லை ஒரே நாள் இவ்வளோ பெருசாக வளர்ந்தீங்களா? அது ஒரு வாத்தியார் கேட்குறாரு, டேய் உங்கள் ஏரியாவில் யாராவது பெரிய மனுஷங்க பிறந்திருக்காங்களா? பையன் சொல்கிறாங்க, இல்லை சார், பிறந்ததெல்லாம் குழந்தை தான் சார். Every day we grow by taking food regularly. அந்த மாதிரி உடம்பு வளர்ந்தா மட்டும் போதாது, வேற என்ன வளரணும்? மூளையில, மூளை உடம்புக்குள்ள தாங்க. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. பெருசா இருக்கா, புத்தியே இல்லை, அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? எரும மாடு அப்படின்னு அன்பா கொடுக்கும் இல்லையா? மனித பிறவி அந்த மாதிரி எரும மாடு மாதிரி இருக்கிறதுக்காக இல்லை, அதை கடந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை கொண்டு வரணும். எல்லாருக்குள்ளாரையும் அந்த தெய்வீகம் இருக்கு, வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். நீங்க பாட்டு சும்மா அப்படியே ஆடு மாடு ஆடுமான்னு கேட்டுட்டே இருந்தாக்க தெய்வம் கீழே போயிடும், மிருகம் தான் மேலே வரும். அதனாலதான் சொசைட்டியில அத்தனை பிரச்சனை, வீட்டுல அத்தனை பிரச்சனை, நாட்டுக்கு நாடு பிரச்சனை. ஏன்? மிருகத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கும், தெய்வத்தை போட்டு விட்டுட்டோம். தெய்வம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு, முட்டாளமா விளையாடிட்டே இருக்காங்க நம்ம பசங்க அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாம கிடைச்ச இந்த அரிதான மனித பிறவி, அரிது அரிது மானிடமாய் பிறத்தல் அரிது. ஏன் மனித பிறவி அரிது?
யாருக்குமே தெரியாது. அது ஒரு பையன் சொல்றான், பேசாம மாடா பிறந்திருக்கலாம் இல்லை நாயா பிறந்திருக்கலாம், ஏன் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு. மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே கிடையாது. வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிறையவே இருக்கு இல்லையா? எவ்வளவு வருஷம் ஆனாலும் மாடு மாடு தான். பட் நீங்க இப்போ ஸ்டூடெண்ட், ஒரு 5 வருஷம் கழிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எம்ப்ளாயி, நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்றேன், நான் கலெக்டரா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன். ஒரு மாடு 25 வருஷம் ஆனாலும் நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லுதா? இல்லை ஆகுதா? முடியுமா? ஸோ விவேகானந்தர் சொல்லுவார், man is a compound of animality, humanity and divinity அப்படி சொல்லுவார். மனுஷன்னா எப்பேற்பட்டவன்? அவன் ஒரு காம்பவுண்டாக்க கலவை. அனிமாலிட்டி, அனிமல் நேச்சர் இருக்கா இல்லையா? அப்போ வெளியில் வருது இல்லையா? தீனு கோபம் வருது. இல்லை நம்ம கூட படித்த ஒரு பொண்ணு நம்மளை விட அதிக மார்க் வாங்கிட்டா என்ன வருது? சந்தோஷம் வருதா? பொறாமை வருதா? கேட்டுங்க, உங்க உள் மனசை கேட்டுருங்க. பொறாமை வருது, நமக்கு பிடிக்காதவங்க ஜெயிச்சா பகை வருது, வெறுப்பு வருது. இதெல்லாம் அனிமாலிட்டி, விலங்கு நேச்சர். அதுவும் இருக்கு, ஹியூமனிட்டியும் இருக்கு. அப்பப்போ கஷ்டப்படுறவங்க பார்த்து கருணை வருது இல்லையா? அவங்க போய் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. அது ஹியூமன் நேச்சர், மனிதத்தன்மை. அதையும் தாண்டி தெய்வீகம், டிவினிட்டி, அதுவும் உள்ளே இருக்கு. நமக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை. அந்த மாதிரி நிலையை அடைஞ்சவங்க, அதுக்காக அவங்களுக்கு இவ்வளவு பூஜை. நான் அதெல்லாம் அடையலை, அதனால உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். வெரி சிம்பிள். நம்ம சார் ஒருத்தர் சொல்லுவார், இங்கிலீஷ் டீச்சர், ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், இஃப் யூ டூ குட் ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க சரியா? வெறும் பாடம் மட்டும் படிச்சா போகாது, வாழ்க்கையை படிக்க கற்றுக்கணும். டீச்சர்ஸ் கூட பாடம் நடத்திட்டு போனால் நத்திங் வில் ஹேப்பன். வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லைனாக்கா இட் இஸ் பிகமிங் அ வேஸ்ட். வாழ்ந்து அப்புறம் கடைசியில் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் quit the place. ஸோ அந்த சார் சொல்லுவார் இங்கிலீஷில், யாராவது இதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா பாருங்க. If you do good actions, you will go up and become God. If you do bad actions, you will go down and become DOG. எது ஆகலாம்? நாயாகலாம். நன்றி இல்லை பிராணி, நான் தான் நாயாவே ஆகிட்டு சொல்றீங்க. காடாக்டா இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் அவங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. டாலாகிட்ட அடிச்சு துரத்துவாங்க. உங்க உறவுக்காரங்க இந்த தெருவில் அந்த தெருவு போனால் அந்த தெருவு ஆகிவிடுமா? அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அரிதான கிடைத்திருக்கிற இந்த மனித பிரிவு கிடைச்சிருக்கு. அதை ஒரு உண்மையான உயர்ந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தினாக்கா யூ ஆர் யூட்டிலைசிங் இட் ப்ராப்பர்லி. இப்போ உங்களை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க உங்கள் அம்மா அப்பா, அவங்களுக்கு நன்றி கடனை நீங்கள் எப்படி அடைக்கலாம்? கெட்ட பேர் வாங்கியா? டீச்சருக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் போய்யா? உங்கள் பொண்ணா எக்ஸலண்ட், ஸ்கூல்லே அவதான் ஃபர்ஸ்ட், ஒபீடியன்ட், எல்லா டீச்சர்ஸுக்கும் உங்கள் பொண்ணு பிடிக்கும், உங்கள் பையனை பிடிக்கும் அப்படி சொன்னால் உங்கள் அம்மா அப்பாவும் காலம் தூக்கி விட்டுப்பாங்க. உங்கள் சம்மா தூக்கி விட முடியாது, அப்பா மட்டும் தூக்கி விட்டுப்பாங்க. உங்கள் பொண்ணு அது ஐயோ ஏன் பெற்றீங்க அப்படின்னு கேட்டா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களா? இதை புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த பேசிக் ட்ரூத். நல்ல செயல்கள் செஞ்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினவங்க இவங்க எல்லாரும். அவங்கள பற்றி தெரிஞ்சுப்பதன் மூலம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிவினிட்டி மேலே வரும். மனசு எப்படின்னாக்கா இட் இஸ் அ வண்டர்ஃபுல்
கண்டெய்னர். நல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் ஒரு 10 நாள் முன்னாடி வந்து பேசினேன். யார் யார் கேட்டீங்க? கை தூக்க முடியுமா? இந்த பக்கம் யாரும் வரலையா? நீங்களே எந்த கிளாஸ்? எந்த கிளாஸ்? நர்சிங். சரி. இங்க யாருமே இல்லையா? அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு டீச்சர் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தார். இவங்களுக்கு நான் சொல்றேன், 2 பசங்க கிட்ட ஏதாவது வரைஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் ரொம்ப அழகா சாரதா தேவி வரைஞ்சிட்டு போனான். அந்த டீச்சர் பாராட்டினார், எக்ஸலண்ட், இதை ஃப்ரேம் பண்ணி பூஜா ரூம்ல வை அப்படின்னா. இன்னொருத்தர் ஏதோ ஒரு வரைஞ்சிட்டு போனான். பார்த்தா பெருசு பெருசா கண்ணு, நாக்கு தொங்கிட்டு இருக்கு, பல்லு நீட்டிட்டு இருக்கு, கருப்பா இருக்கு. ஒயிட்டா இருந்த பேப்பர் இப்ப கருப்பாயிடுச்சு. வாத்தியார் கேட்டார், என்னடா வரைஞ்சிருக்க? காஞ்சனா 2. நம்முடைய வாழ்க்கை தான் அந்த டீச்சர் கொடுத்த ஒயிட் ஷீட். ஒயிட் ஷீட் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இல்லையா? அது அழகானதை வரைஞ்சா பூஜா. காஞ்சனாவோட அக்கா தங்கச்சி எல்லாம் வரைஞ்சா எங்க பூஜா ரூம்ல வைப்பீங்களா? நைட்டு தூங்குறது முன்னாடி ஒரு 5 நிமிஷம் காஞ்சனா பார்த்துட்டு தூங்குங்க. போச்சு அன்னைக்கு நைட்டு தூக்கம். அதனால தான் சொல்லி வச்சாங்க, நல்லா குணங்கள் கேட்பதும் நன்றே. அப்பேற்பட்ட ஒரு நல்ல தூய்மையான அம்மா தான் நம்முடைய சார்பாங்க. அம்மாவுக்கு என்ன அடைமொழி கொடுத்துருக்காங்க? பட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? தூய அன்னை. நம்மளை பற்றி யாரும் சொல்றாங்க? தூய்மை ஃபுல்லா வரல அப்படின்னு அர்த்தம். தூய்மை பவித்ரதா ஸ்வரூபிணியை அப்படின்னு அபேதானந்த சாமி பாடுறார். அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் கூட களங்கமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிலா, முழு நிலாவை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஐயோ, நாம அந்த மாதிரி அழகா தோணும் இல்ல? பசங்களா இருந்தாக்கா அவங்க யாரோ ஒரு பொண்ணு நினைச்சுப்பாங்க, அந்த பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு இருந்த சம்மந்தமே இருக்கு. ஆனா சாரதாமா அந்த நிலாவை பார்த்துட்டு சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்கு. முழு நிலா பார்க்க அழகா இருக்கா இல்லையா? ஃபுல் பிரைட் மூன். ஆனா அம்மா பார்க்குறாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, அதுல கரை தெரியும் இல்லையா? எனக்கு அந்த டெலஸ்கோப் வச்சு பாருங்க. டெலஸ்கோப் வச்சு பார்க்கணுமா, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணுமா? மைக்ரோஸ்கோப் எதுக்கு? சின்னதை பார்க்குறேன். டெலஸ்கோப் வச்சு பார்த்தா அதுலேயும் சின்ன சின்ன கரைகள் தெரியும். அது கரை கிடையாது, பள்ளம், மலை, என்னென்னமோ இருக்கு. அது ஒரு வேடிக்கை, ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பேர் கேட்டிருக்கீங்களா? பெரிய சயின்டிஸ்ட், ரொம்ப நல்ல சயின்டிஸ்ட். அவருடைய மனைவி என்னமோ பேர், எலிமாவோ என்னமோ ஒரு பேர். அந்த அம்மா வந்து போயட்டஸ், கவிதையெல்லாம் எழுதுவாங்க. அவங்க ஒரு கவிதை எழுதி ஹஸ்பண்ட் கிட்ட காட்டினாங்க. இவருக்கு கவிதைனா என்னன்னே தெரியும். இவர் பெரிய சயின்டிஸ்ட். இவர் என்ன ஆகாயத்தில் என்னென்ன இருக்குன்னு இதை யோசனை பண்ண விட்டு ஒரு கவிதையை காட்டினாக்கா என்ன பண்ணுவார்? படித்து பார்த்தா அந்த அம்மா எழுதியிருக்கு, அந்த பெண்ணின் முகம் நிலாவை போல அழகாக இருந்தது அப்படின்னு ஏதோ ஒரு லைன் வருது. இவர் படிச்சுட்டு உடனே, என்ன நீ முட்டாள் மாதிரி எழுதியிருக்க, நிலா என்ன அழகாவா இருக்கு, அதுல எத்தனை மலை இருக்கு, எத்தனை பள்ளம் இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண போயிருக்கேன். அந்த அந்த அம்மா வந்து பேப்பரை வாங்கி கொடுக்க, யாருக்கு கொடுக்கக்கூடாதோ அவங்ககிட்ட கொடுத்தாக்கா இந்த மாதிரி தான் இல்லையா? வைரமாக இருந்தாலும் வைர வியாபாரிகிட்ட போனால் மதிப்பு. சாரதம்மா இன்னொரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. அவங்க ஊரில் ஒரு படம் கரையில் ஒரு கல் ஒன்று கடந்துடும், சொர சொரன்னு இருக்கு. வர்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, குடிக்க வர்றவங்க அதை எடுத்து காலை தேய்ச்சி அழுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அங்கே வச்சுக்கலாம். இப்படியே போயிட்டு என்ன கல்லுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் கல்கத்தாவிலேருந்து ஒருத்தர் வந்தார். அந்த ஊருக்கு ஏதோ விசேஷத்துக்கு வந்திருக்கிறார். குளிக்கிறதுக்காக அவரும் அந்த வீட்டு நண்பரும் அந்த படத்துக்கு வந்திருக்காங்க. குளிக்க போகிறப்ப இந்த ஆள் பார்க்குறார். அந்த கல்லை பார்த்தோன்னே கையில் எடுத்துட்டு, இந்த கல் ஏது அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ பெருசு. அந்த
அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர் சொன்ன, இது சின்னதுல இருந்து நான் பாருங்க இங்கே தான் கிடக்குது, எல்லாரும் கால் தேய்க்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா. உடனே அவர் கேட்டார், வந்தவர் கல்கத்தாவிலேருந்து வந்தவர், இதை நான் எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்டார். கல் யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கல் தான் இல்லை, காசு தான் கேட்கக்கூடாது. கல் கேட்டால் என்ன இருக்குல்ல, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கொண்டு போயிட்டார். அப்புறம் அதை பட்டத்தைக்கு பார்த்தா உயர்ந்த வகை டைமண்டு. அவர் ஒரு வைர வியாபாரி. அவருக்கு தெரியும் கல் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி மனிதர்கள் மத்தியில் கூட வைரங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் you also will become diamond. இங்கிலீஷ்ல ஒரு saying உண்டு, if you deal with iron you are called a blacksmith, if you deal with gold you are called a goldsmith. அப்படி இரும்பு கடை வச்சிருந்தா என்ன பேரு? கொல்ல. அதே சின்னதாக ஒரு தங்கக்கடை வச்சுருந்தா அவர்கள் தங்கக்கடை வச்சிருக்காரு அப்படின்னா கோல்ட் ஸ்மித். அந்த மாதிரி இந்த மனசுங்கிறது இட்ஸ் a wonderful ப்ராடக்ட். கடவுள் வந்து எக்ஸலண்டாக கொடுத்துருக்கிறார். நல்லதை அதில் கொடுத்தீங்க, நல்ல ஸ்மெல் வரும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். மோசமானதை போட்டால் மோசமான ஸ்மெல். இப்போ இங்கே இந்த சாம்பிராணி அது இதெல்லாம் போட்டால் என்ன ஸ்மெல் வரும்? நமக்கே பிடிக்கும். அதே கண்டதெல்லாம் போட்டு வச்சாக்க உள்ள வருவீங்களா? மனசு கூட அதே மாதிரி தான். கேதர் குட் திங்ஸ், நல்லதை சேர்த்து வைங்க, உங்க மனசு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். மோசமானது பிடிக்குன்னு சொல்லி போட்டு வைங்க, காலப்போக்கில் உங்க மனசே உங்களுக்கு எதிரி ஆயிடும். உத்தரே ஆத்மனாத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஆத்மோ பந்தது ஆத்மைவ ரிபு ஆத்மனா அப்படின்னு சொல்லுங்க. உங்களை நீங்களே உயர்த்திக்குங்க, உங்களை நீங்களே தாழ்ச்சி பேசாதீங்க, தாழ்வு மனப்பான்மையை விட்டு தொலைங்க, உங்களை நீங்களே உயர்த்தி பேசுங்க. அதுக்காக வந்து ரொம்ப திமிராக இருக்காதீங்க, பணிவாக. ஏன் இப்படி சொல்றார் கிருஷ்ணர்? ஆத்மைவ ஆத்மனோ பந்தது ஆத்மைவ ரிபு ஆத்மனஹா. உங்களுடைய மனசு தான் உங்களுக்கு நண்பன், உங்க மனசு தான் உங்களுக்கு எதிரி. நண்பனா வளர்க்கணுமா எதிரியா வளர்க்கணுமா யோசனை பண்ணி. நண்பனா வளர்த்தவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் கிடைக்கும். யார் யார் எதிரியா மாறிட்டாங்களோ அவங்கள இந்த உலகம் காரி துப்புது. இப்போ கூட நார்த் இந்தியா போனாக்க விஜயதசமி அன்னைக்கு ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் இவங்க பொம்மையெல்லாம் பண்ணி இன்னைக்கு கூட எரிப்பாங்க. இன்னும் மனுஷங்களுக்கு போகும். எத்தனை வருஷம் ஆச்சு? என்னமோ இவங்க அம்மாவே இல்லை, இவங்க மனைவியை தூக்கிட்டு போன மாதிரி. அவன் பாவம் யாரோ ஒருத்தர் மனைவியை தூக்கிட்டு போனான். யாருடைய மனைவியை தூக்கிட்டு போனான்? ராவணன். ராமருக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? டேய் இருக்குடா, சீக்கிரம் சொல்றான். இருந்தா நல்லது, நல்லது, சிம்பிள் போன. ராவனுடைய மனைவியை தூக்கிட்டு போனதுக்கு ராவணன் வந்து அங்கே இருக்கிறவங்க இன்னும் எரிக்கிறான். ஆனால் ராமருக்கு டெய்லி பூஜை, அபிஷேகம், அலங்காரம் தெரியும் போயிட்டு. நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான். உள்ளே இருக்கக்கூடிய ராமனை வளர்க்க போகிறோமா இல்லை ராவணனை வளர்க்க போகிறோமா முடிவு பண்ணிங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, அதனால ஸ்டூடெண்ட்ஸை மெயினாக வச்சு பேசுகிறேன். சரியா பெரியவங்க அம்மா நினச்சிக்காரு, உங்களுக்கு அது தேவை தான். நீங்கள் கூட ராமனை வளர்க்கணும். ஸோ அந்த மாதிரி ராமன் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி மகனுடைய வாழ்க்கையை படித்து அந்த நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிட்டாக்கா தட் வில் பி ஈஸி அண்ட் குயிக்கர். இந்த ரெண்டு ஃபேக்ட். ஸோ சாரதாதேவி அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறாங்க. தமிழ்நாட்டில் கீழ்வி மகாதேவன் அப்படின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார். நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறார். பெரிய ஸ்காலர், என்னமோ புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் இடத்துல சொல்ற, உங்கள் உள்ளத்தை புனிதப்படுத்த விரும்புவீர்கள் ஆனால்
அன்னை ஸ்ரீ சாரதாதேவியின் புனித திரு வாழ்க்கையும் அவரது மகிமையையும் சிந்தியுங்கள். அதைவிட சிறந்த சாதனம் வேறொன்றும் இல்லை. அவையா சொன்ன மாதிரி நல்லார் குணங்கள் கேட்பது நன்றுனாக்க அந்த குணங்கள்லாம் நமக்கு வரும். அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த நகை எவ்வளவு, இந்த புடை எவ்வளவு, இதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு மனசு அங்கேயே போயிடும். போட்டி போறாம இருந்தாக்கா யார் வளர்த்தா? ராவணனா ராமனா? ராவணன் வளர்ந்தா நல்லதா? இலங்கையே அழிஞ்சு போயிடும். ஏன்? வாழ் எடுத்தவன் வாழாளே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். நீங்க யாருக்கு எந்த மாதிரி துரோகம் பண்ணீங்களோ அதே மாதிரி துரோகம் இயற்கை உங்களுக்கு கொடுக்கும். இது சத்தியம், லா ஆஃப் நேச்சர். நல்லது கொடுத்தா நல்லா வளரலாம், உலகம் உங்களை வாழ்த்தும். அதுதான் சொல்ற சாரதாதேவி புனித பெரு வாழ்க்கையை சிந்தியுங்கள். அவங்க வாழ்க்கையை படிங்க. எந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கு, சில நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா அப்படி ஆச்சரியமா இருக்கும். அந்த அம்மாவை பார்த்தா எவ்வளோ சிம்பிளாக தெரியுறாங்க. நீங்களாம் கூட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, விதவிதமாக நகையெல்லாம் போட்டு இல்லையா? அம்மாவோட ரொம்ப அழகாக இருக்கீங்க. சாரதம்மாவை பார்த்தா எதாவது அட்ராக்ஷன் இருக்கா? வெள்ளப்பட யார் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பவரா அப்படின்னு தோணுது, டவுட் வருது. அப்படி இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா உண்மையிலே யாரு? ராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்ற, சாரதா வாழ்க்கையின் சாரத்தை கொடுக்க வந்தவள். அந்த அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ண, வாழ்க்கையின் சாரம் என்ன? இந்த குழந்தைங்க போய் இறைவன் அடைகிறதுனாக்கா எழுந்து போயிடுவாங்க. எப்பவே ஆனந்தத்தை அடைகிறது இல்லை, சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? யார் யார் கஷ்டம் வேணும்னு சொல்றீங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வரட்டும் சாமி, தைரியமாக கை தூக்குங்க, நான் வருத்தம் தான் தூக்கியிருக்கேன். சரி, அதெல்லாம் சைலண்ட். யார் யாருக்கு ஆனந்தம் வேணும்? அது கூட நிறைய பேருக்கு வேணாங்கிறாங்க. ஏதோ வந்து யாரோ சமைச்சு போடணும், நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம் சாமி, ஆனந்தமாவது வீரானந்தமாவது அப்படிங்கிறீங்க. ஆனந்தத்தை கொடுக்க வந்தவள், ஞானத்தை கொடுக்க வந்தவள், அதுதான் வாழ்க்கையின் சாரம். பேரானந்தம், சிற்றின்பம் இல்லை. சின்ன ஆனந்தம்னாக்க இன்பம் துன்பம் ரெண்டு கலந்தவர். பேரானந்தத்தை கொடுக்க வந்தவள். அவள் எப்படி இருக்கா சாரதாதேவி? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற, பழைய காலத்துல கிராமங்கள்ல வந்து அடுப்பெல்லாம் வந்து மூட்டுவாங்க. இப்போ உங்க வீட்டுல எல்லாத்தையும் என்ன அடுப்பு பாக்குறீங்க? கேஸ். கப்புன்னு எடுத்து கப்புன்னு எரியும் இல்லையா? கேர்லெஸ்ஸாக இருந்தால் தபால்னு வெடிக்குது. வேற கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் சாம்பல் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, புகை கூட வரதில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இல்லையா? ஆனால் பழைய காலத்தில் உங்கள் அம்மா பாட்டி இவங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க, விறகு வச்சு, அதுவும் வந்து மழை காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டிருக்காங்க. இந்த நன்றியெல்லாம் மறக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? சாம்பல் வந்து அப்படியே வச்சுருவாங்க நைட்டு தூங்குறப்போ. வின்டர் சீசனில் வீட்டில் ஏதாவது பூனை எல்லாம் இருக்கும் கிராமங்களில். அது என்ன பண்ணும்? வெளியில் குளிருதுன்னு சொல்லிட்டு அப்படியே அடுப்பு பக்கத்தில் போய் படுத்துக்கும். கொஞ்சம் நெருப்பு போக போக அந்த நெருப்பு, அந்த உஷ்ணம் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அடுப்புக்குள்ளே போயிடும் அந்த பூனை. சாம்பல் எல்லாம் மேலே பூசிக்கிட்டு காலையில் வெளியில் வரும். பார்த்தா அந்த சாம்பலோட கலந்து பூனை இருக்கிறதே தெரியாது. அதை போல சாரதாதேவி தன்னுடைய தெய்வீக சக்தியை மறைச்சு வச்சிருக்கா. அடக்கம், பணிவு என்கிற போர்வையை போத்தி மறைச்சு வச்சிருக்கா. அதனால தான் அவள் எவ்வளவு பெரிய அப்படின்னு நமக்கு நிறைய பேர் தெரியுது. இந்த அம்மா நல்லா பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஆனா உள்ள தாகிகா சக்தி எப்படி சாரதா செய்யுங்க? யதா அக்னே தாகிகா சக்தி. இப்போ நெருப்பு இங்கே எரிஞ்சது எல்லாரும் பார்த்தீங்களா? பார்க்க முடிஞ்சது, போய் தொட முடிஞ்சதா? தொட்டா என்ன ஆகும்? தொட்டு பாருங்க. வீட்டுக்கு போய் ஸ்கூல்ல எல்லாம் பண்ணிடாது சரியா? அப்புறம் டீச்சருக்கு பிரச்சனை. வீட்டுக்கு போய் தொட்டு பாருங்க. பார்க்கலாம். பார்க்கறது தெரிகிற ஒரு காட்சி. உஷ்ணம் நமக்கு தெரியுதா? கையை வச்சாதான் தெரியுது. அந்த மாதிரி சாரதாதேவி தாயிகா சக்தினாக்க எரிக்கும் சக்தி.
அது தொட்டாதான் தெரியும். நீங்க போய் தொடுங்க சாரதா தேவியை, அம்மா அப்படின்னு கூப்பிடுங்க, என்னம்மா வேணும்னு கேட்கணும். நீங்க பார்த்துட்டு பேசாம இருந்தா அந்த அம்மாவும் பேசாம இருக்கும். அவ்வளவு சக்தி படைத்தவள். சாம்பல் பூசிய பூனையை போல தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்ற ராமகிருஷ்ணன். எளிமையை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நடிகைகள் பார்த்தா ஆடோவா இருங்க, அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நாம் அதை தான் பண்ணோம் இல்லையா? அவளை மாதிரி சீவிக்கிறது, இவளை மாதிரி உழவை கட்டிக்கிறது, இதெல்லாம் பண்ணி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அவங்களும் கெட்டு போயிட்டாங்க, நானும் கெட்டு போயிட்டேன். இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க, அந்த சக்தியை வெளிப்படுத்த வந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாதையில் போகணும். ஒரு தடவை ராமகிருஷ்ணனுடைய அக்கா பையன் ஹிருதயராம் அப்படின்னு ஒரு கோயில், தட்சேஸ்வர் கோயிலில் இருந்தான். சாரதா தேவியை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, பயங்கரமாக கோவிச்சுக்கிட்டு திட்டுறான். கண்டுபடி சாரதாமா ரொம்ப சைலண்ட், ரொம்ப பணிவாக இருப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. ராமகிருஷ்ணன் பார்க்குற இந்த ஹிருதயராம் கண்ட்ரோலே இல்லாமல் திட்டிகிட்டே இருக்கான், கத்துறான். சாரதாமா அங்கேருந்து போயிட்டாங்க, அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போ ராமகிருஷ்ணன் சொல்ற, ஏய் ஹிருதய், இங்க கண்ணை காட்டி சொல்ற, இங்க இருக்கிற தெய்வம் சீறி எழுந்தா கூட உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் உண்டு. அவகிட்ட இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி எழுந்தா, சீறி எழுந்தா உன்னை காப்பாற்றுறதுக்கு பிரம்மா விஷ்ணு மகேஷ் அளவிட முடியாது. ஜாக்கிரதையாக அவகிட்ட. சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படிம்பாங்க. அவ சாதுவா இருக்க, அவ மிரண்டா நீ தாங்க மாட்ட அப்படின்னு சொன்னான். இது எதுக்காக அப்படின்னாக்க, அவளுடைய உண்மையான சக்தி என்னன்னு இவனுக்கு தெரியாது, அதனால கத்துறான். இனிமே கேரக்டரா இரு அப்படின்னு சொன்னதான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். விவேகானந்தர் சரி ராமகிருஷ்ணன் கல்யாணம் பண்ண மனைவி பற்றி பெருமையாக தான் பேசி ஆகும், வேற வழி இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி தான் சமைச்சு கொடுக்குறாங்க. அப்ரிஷியேட் பண்ணாதான் நீங்கள் நல்லா சமைப்பீங்க இல்லையா? சமையலாக இது வாயை வைக்க முடிய மாட்டாங்க, அடுத்த நாள் என்ன ஆகும், உப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா? எக்ஸலண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அடுத்த நாள் இன்னும் நல்லா செய்வீங்க இல்லையா? சாரதா தேவியை அவர் அப்ரிஷியேட் பண்ணுற கட்டிக்கிட்டதுனால விவேகானந்தருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவர் சொல்ற ஒரு இடத்துல அமெரிக்கெல்லாம் போய் உலகத்தையே கலக்கிட்டு திருப்பி வந்திருக்கிறார். நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் தீட்சை எடுக்கிறாங்க சுவாமிஜி கிட்ட. அவ்வளவு பவர்ஃபுல் பர்சன். அப்போ அந்த காலகட்டத்தில் உலகத்திலே இருந்த ஒரு 4-5 பேர் விவேகானந்தர் வருகிறார். உலகம் முழுக்க அப்ரிஷியேட் பண்ண ஒரு மனிதர். அவர்கிட்ட அவருடைய பால்ய கால ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேரு சௌரேந்திர சேன் அப்படின்னு ஒருத்தர். சுவாமிஜியோட அந்த லீலா மகிமையெல்லாம் பார்த்துட்டு யார் யாரும் போய் தீட்சை எடுக்கிறாங்க, நானும் தீட்சை எடுக்கலாம் சொல்லிட்டு சுவாமிஜி கிட்ட போய், சுவாமிஜி எனக்கு தீட்சை கொடுங்க, மந்திர தீட்சை. அது ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் உங்கள் சாமிகிட்ட பேசி தெரிஞ்சு எனக்கு மந்திர தீட்சை கொடுங்க அப்படின்னு சௌரேந்திர சேன் கேட்டார். விவேகானந்தர் எப்படின்னாக்கா, மனசு எப்படின்னாக்கா கடல் மாதிரி பெருசு, யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். வெல் ஹி இஸ் குவாலிஃபைட் ஆர் நாட், தகுதி இருக்கா இல்லையா பார்க்க மாட்டேன்னு கொடுத்துருவார். அவ்வளோ பெரிய மனசு, தாய்மை மனசு விவேகானந்தர். சரி நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டேன். கோயிலில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சௌரேந்திரா வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுறார் விவேகானந்தர். விவேகானந்தர் என்ன பண்ணுவார்னாக்க மெடிடேஷன் பண்ணுவார். அப்போ அந்த ஆளுக்கு என்ன மந்திரம் கொடுக்கணும் அவர் மனசில் தோணும், அதை போட்டு கொடுப்பார். நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறா, 2 மணி நேரம் ஆச்சு, ஒன்றுமே தோணலை. அப்போ தான் அவர் புரிஞ்சுது. அந்த சௌரேந்திர சேனை கூப்பிட்டு சொன்னாராம், சௌரேன், உனக்கு நான் குருவாக ஆக முடியாது, என்னை விட பெரிய சக்தி தான் உனக்கு குருவாக வரும் அப்படின்னு சொல்கிறார். இவனால் நம்பவே முடியல. என்னடா இது, உலகமே திரும்பி பார்க்குது, அப்பேற்பட்ட சக்தி விவேகானந்தர்கிட்ட இருக்கு. இவர் சொல்றார் இவரை விட பெரிய சக்தி யார்? ராமகிருஷ்ணன் அவர் போயிட்டார், மகாசபதியாக. இவரை விட பெரிய சக்தி இப்போ யார் இருக்காங்க? சாமிஜி ஒருவேளை நமக்கு தகுதி இல்லைங்கிறத இப்படி சொல்றாரோ அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டார். யார்கிட்டையும் சொல்லலை. 7 வருஷம் கழிச்சு யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட ஜெயராம் பாட்டிக்கு போறார். ஜெயராம் பாட்டி தான் யாருடைய ஊர்?
ராமகிருஷ்ணன் சாரதாதேவியோட ஊர். ரெடியா இருக்காங்க பதில் சொல்றதுக்கான தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. நல்ல பசங்க, அப்ரிஷியேட், வெரி குட் பாய்ஸ். ஜெயராம் பாட்டியில் சாரதா அம்மா பிறந்தாங்க. அந்த அம்மா ஃப்ரீயா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் போய் உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சௌரேந்திரனை கூப்பிட்டு, இந்த பையன் கேட்கவே இல்லை தீட்சை வேணும். சாரதா அம்மாவே சொல்றாங்க, சௌரேன் நாளைக்கு காலையில் பிடிச்சிட்டு வா, நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஆளுக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன இது, இந்த அம்மா நான் தீட்சையை கேட்குறேன், இந்த அம்மா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சாமிஜி சொன்னார், என்னை விட பெரிய சக்தி அப்படின்னா ஒன்றும் புரியவே மாட்டேங்குது அப்படி. சரி ஏதோ நடக்கட்டும் சொல்லிட்டு அடுத்த நாள் போய் தீட்சை எடுத்துக்கிட்டா. அப்புறம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது, சாரதா தேவி விவேகானந்தரை விட மிகப்பெரிய சக்தி. இது அவருடைய வாழ்க்கையில் தெரியும். விவேகானந்தரே சொல்ற ஒரு இடத்துல அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாரதா தேவி நமஸ்காரம் பண்ணி என்ன தெரியுமா சொன்னார், அம்மா உங்களுடைய சக்தியின் மகிமையால இந்த தடவை நான் கடலை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை, கப்பலே போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற. கடலை தாண்டி போனது யாரு? ஆஞ்சநேயர். ஜெய ஸ்ரீராம் அப்படியே பறந்தார். ஆனா இவர் சுவாமிஜி ஆஞ்சநேயர் மாதிரி தான் ராமகிருஷ்ணர் அவருடைய வேலையெல்லாம் செஞ்சார். ஆனா இந்த தடவை கடலை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தீங்க அம்மா. அம்மா எழுதியிருக்காங்க, லெட்டர் போட்டிருக்காங்க, நிறைய நீ அமெரிக்கா போய்தான் ஆகணும், குருதேவர் உனக்காக இந்த வேலைன்னு சொல்லியிருக்கிறார், என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நீ போயிட்டு வா, தைரியமா போயிட்டு வா, குருதேவர் உன்னை காப்பாற்றுவா. இத்தனைக்கு என்ன வேடிக்கை என்ன தெரியுமா, சாரதா தேவியை காப்பாற்றுவாங்க, ஆனா எங்கேயுமே நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதுதான் பணிவு. எப்ப கேட்டாலும் குருதேவர் உன்னை காப்பாற்றுவா, ராமகிருஷ்ணன் உன்னை காப்பாற்றுவா, உன்னுடைய குலதெய்வம் உன்னை காப்பாற்றும், உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னை காப்பாற்றும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த பிரார்த்தனை செய்யறவங்க அவங்க காப்பாற்றுவாங்க. இப்ப யார் காப்பாற்றுற உண்மையிலேயே? சாரதா. அதான் சுவாமி சொன்னார், உங்க அருளால கடலை தாண்டி போகல, கப்பலில் போயிட்டு ஜாலியா ஆகிட்டேன். இன்னொரு தடவை பாபுராம் மகாராஜ் ஒருத்தர். பாபுராம் மகாராஜுடைய பேர் என்ன யாருக்கா தெரியுமா? பசங்களை கேட்கிறேன். பிரேமானந்தர் பேர் சரியா? இங்க ரெண்டாவதா இருக்கிறார் இல்லையா, அவர் தான் பிரேமானந்தர். அவர் கல்கத்தா போறார், வேல்மண்டத்துல இருந்து கல்கத்தா போறார் அம்மாவை பார்க்கறதுக்கு. உத்போதன் ஒரு வீடு, அது நம்முடைய ஆசிரமம் தான், அங்கதான் அம்மா தங்கியிருக்காங்க. அங்க அந்த தெரு நுழைஞ்ச உடனேயே அந்த தெரு அவ்வளவு அழுக்க. இப்ப கொஞ்சம் தேவை, 100 வருஷம் முன்னாடி ஒரே அழுக்கு. எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் அவங்க பாத்ரூம்லாம் அங்கதான் பண்ணுவாங்க, ஒரே அழுக்கு. இவர் நுழைஞ்ச உடனே அந்த தெருவில் நுழைஞ்ச உடனே அந்த மண்ணை எடுத்து தலையில தட்டு. நீங்களாம் பண்ணுவீங்களா? இங்கேயே பண்ண மாட்டீங்க இல்லையா? கோயிலுக்கு யாரையாவது கும்பிடுறீங்க? கோயிலுக்கே கும்பிடுறது இல்லை, தெருவிலே போவீங்களா? புரியவே இல்லை. வேற கிடையாது. ஸோ அந்த மண்ணை எடுத்து வரப்பெல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு கும்பிடுறாரு. கூட வந்த ஒருத்தர் பக்தர் கேட்கிறார், சுவாமிஜி என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். இல்லை, இந்த பாதையில தான் சாரதா தேவி நடக்கிறாங்க, அவங்க தூசு ஏதாவது ஒன்று இருந்ததுனாக்கா என் தலையில பட்டா என்னுடைய ஜென்ம விமோசனமே ஆயிடும், படுமான்னு பார்க்குறேன் சொல்லி மறுபடியும் எடுத்து பூசிக்கிறார். உடனே அவர் வந்தவருக்கு ஆச்சரியம், சாரதா தேவிக்கு அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்னு கேட்குறப்போ பாபுராமரா என்ன தெரியுமா சொன்னார், அந்த அம்மா யார் தெரியுமா? ஜெகத் ஜனனி லலிதா திரிபுர சுந்தரி. கடவுளுக்கு எத்தனை கை? கடவுளுக்கு எத்தனை கை? அம்பாளுக்கு எத்தனை கை? துர்காவுக்கு எத்தனை கை? 4 கை வச்சு, சரியா? 2 கை இங்க, 2 கை பின்னாடி. பாபுராமரா சொல்ற, நமக்காக வேண்டி 2 கையை எக்ஸ்ட்ரா கையை வச்சுக்காம வந்திருக்காங்க. மனித தலை கையில இருக்கும். அந்த துர்காவுக்கு ஒரு தலை கையில் வச்சிருப்பாங்க அம்மா, சாமுண்டின்னு பேர். அந்த தலையை விட்டுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, முண்டமானாக்க மனித தலைகளால் போட்டப்பட்டு ஒரு மாலை போட்டிருப்பா காளி.
காளியம்மாவை பார்த்துருக்கீங்களா? இங்கே எங்கேயாவது ஃபோட்டோ இருக்கா பாருங்க. அங்கே இருக்கா? போய் பார்த்துட்டு வாங்க அப்புறமா. நான் பேசுகிறப்ப பாருங்க. முண்டை மாலா, கழுத்து தலையில அடிச்சு மாலை இருக்கும் இல்லையா? அந்த உருவத்தில் வந்தாக்க ஜனங்க பயந்துருவாங்க. பிற்காலத்தில் செங்கல்பட்டு நிறைய நல்ல குழந்தைங்களாம் வந்து பார்க்க போகிறாங்க. அவங்களாம் பயந்து போயிடுவாங்க, அவங்க பக்கத்துலேயே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாந்தமாக வந்து உட்காந்துருக்காங்க சாரதாத்மா. அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய காளி இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு பாவம் வர சொன்னார். இன்னொரு தடவை சுவாமி விவேகானந்தர் வேலுமட்டிலிருந்து போட்டில் போகிறார், உத்போதனத்துக்கு போகிறார். அந்த சாரதாமா வந்திருக்காங்க. விஜயானந்தஜி எங்கே இருக்கார்? இந்த சைடு இருக்கார் இல்லையா? இந்த பக்கம் ரெண்டாவது அவரும் சாமிஜிக்கு போகிறாங்க, போட்டில் போகிறாங்க. வேலூர் மடத்துலேருந்து உத்போதனம் போகிறப்ப சுவாமிஜி என்ன பண்ணுற, அந்த கங்கை தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிறார். 10 தடவை 15 தடவை. விஜயமாராஜ் வந்து என்ஜினியர். அவர் தான் வேலூர் கோயிலே கட்டினவர், பெரிய என்ஜினியர். அவர் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறார். சாமிஜியை பார்க்குறாரு. என்ன இது வேடிக்கை பண்ணுறாங்க? அமெரிக்காலாம் போயிட்டு வந்த மகா கங்கை எடுத்து 10 தடவை தெளிச்சுக்கிறார். வாட் ஹேப்பன் டு ஹிம் அப்படின்னு கேட்குறார். சுவாமிஜி என்ன ஆச்சு, ஏன் 10 தடவை தெளிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். சுவாமிஜி சொன்னார், அம்மாவை பார்க்க போகிறோம், சுத்தமாக போகணும் இல்லையா அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். சுவாமிஜியே நெருப்பு, ஞான சூரியன். அவர் சொல்ற பவித்ரதா ஸ்வரூபிண்யை தஸ்யை குரு நமோ நமஹ. இந்த பாட்டு எங்கே கேட்டிருக்கீங்களா? எங்கே கேட்டிருக்கீங்க? அதில் இருக்கு இல்லையா? அதில் இருந்தால் மட்டும் போகிறது, உள்ள சரியா? மனசுக்குள்ளேயும் போகும். அம்மா அவ்வளோ பவித்திரமானவள். இன்னொரு தடவை என்ன ஆச்சு, ஒரு சுவாமி ஹரிபிரேமானந்தா அப்படின்னு பேர். இதை சொல்லி நினச்சிக்கிறேன். டைம் ஆகிடுச்சா? தெரியாது இல்லை, கேட்க பிடிக்குதா? ஆரத்தி பண்ணலாமா இல்லை என் பேச்சு தொடரலாமா? சாப்பாடு கொடுத்தா போதுங்கிறீங்க. சரி, ஹரிபிரேமானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் பிரம்மச்சாரி சாரதாமாவுக்கு ஜாயின் பண்ணி ஜெயராம்பாட்டியில் அம்மாவுக்கு வேண்டிய சேவையெல்லாம் பண்ணுவார். அம்மாவுடைய துணிமணியை துவைச்சு போடுறது, அம்மா சமைக்க ஆரம்பிச்சா இவர் காய்கறி நறுக்கி கொடுக்குறது, அம்மாவுடைய ரூம் க்ளீன் பண்ணுறது. அப்புறம் அம்மாவுக்கு வந்து காலெல்லாம் வலி, ஸோ காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். ஒரு நாள் நைட்டு ஈவினிங் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் காலை வந்து தேய்ச்சி விடுறாரு, மசாஜ் பண்ணுறாரு அந்த எண்ணெயை வச்சு. அப்போ அவருக்கு ஒரு டவுட் வருது. குருதேவர் சொல்கிறார், இவர் சாதாரண சக்தி இல்லை, மகாசக்தி, பராசக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விவேகானந்தர் அவ்வளோ மரியாதை காட்டினார். ஆனால் நான் பார்க்குறது என்ன, எலும்பு தோலமாக இருக்கக்கூடிய காலம். வயசான காலத்தில் எப்படி இருப்பீங்க நீங்கள்லாம்? ஏஐயில் போட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஏஐ தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஓஐ வேணும், ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ். அது இருந்தால் தான் ஏஐ ஒர்க் பண்ணணும். இல்லைனாக்கா ஏஐ எங்கேயே மட்டும் போய் அதில் சும்மா வச்சு இப்படி ஒரு தட்டுங்க. ஆஃப்டர் 50 years how I will look அப்படின்னு போடுங்க, உங்களுக்கே பயம் வந்துடும். இன்னும் இப்படியெல்லாம் இருக்கும் சொல்லிடுச்சு. ஸோ இந்த சாரதை வயசாகிடுச்சு, அப்படியே இந்த கண்ணெல்லாம் அப்படியே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, கையெல்லாம் அப்படியே எலும்பு தோல்மா இருக்குது. சாப்பாடு சரியாக இல்லை, பாவம் நமக்கெல்லாம் இவ்வளோ சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த அம்மா சாப்பிடாம இருந்தாங்க. ஏன்னா பராசக்தியோட உடம்பு இப்படியா இருக்கும் அப்படின்னு இந்த ஹரிபிரேமானந்தாவுக்கு ஒரு டவுட் வருது. அப்படியே தழுவிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தா காலெல்லாம் வந்து ரொம்ப செழுமையான கால்களாக மாறிச்சு சாரதாமாவுடைய கால்கள். என்னடா இது, இப்போதான் நரம்பு மூலமாக பார்த்தேன், இப்போ நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கு, யங் லேடி கால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு டவுட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உண்மையிலே நான் யார் காலை பிடிச்சிருக்கேன், சாரதாமாவும் இல்லை யாரோ ஒரு பொண்ணோட கால் அப்படின்னு மெதுவாக அப்படி பார்த்தா யார் உட்கார்ந்துருந்தாங்க? ஜெகதாத்ரி. ஜெகதாத்ரின்னு ஒரு தேவி, ரெட் கலர் சாரி, காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மா பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இருப்பா ஜெகதாத்ரி. ஜெகதாத்ரி அப்படின்னாக்க உலகத்தை தாங்குபவள் அப்படின்னு அர்த்தம். தாத்ரி அப்படின்னாக்க தாங்குபவள் அப்படின்னு அர்த்தம்.
அப்படியே கையெல்லாம் பார்த்தா ஜெக 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 ஜெகன்னு இருக்கு. இப்போ திடீர்னு இங்கே வந்து லக்ஷ்மி அம்மா மகாலட்சுமி அம்மா வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்னை விட்டு அவன் காலத்தை போய் விடுத்துருவீங்க, காசு கொடுமா அப்படின்னு சொல்லி இல்லையா? அந்த மாதிரி பழபழன்னு இருக்கான். இவருக்கு ஒன்றுமே புரியல, யார் இப்போ சாரதம்மாவா இது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து மயங்கிட்டார். மயக்கம் வந்தது, எவ்வளோ நேரம் இருந்தாலும் தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் பார்த்தா அம்மா வந்து முதுக தட்டி விடுறாங்க. ஏ ஹரி, என்ன ஆச்சு உனக்கு, எழுதுரு அப்படின்னு. மயக்கம் தெளிச்சு பார்த்தா அதே வறண்டு போன கால்கள், வயசான முகம். அப்பதான் தெரிஞ்சுது, ஓ இந்த அம்மா சாதாரண அம்மா இல்லை, தன்னை மறைச்சிக்கிட்டு இருக்கா. இன்னொரு ராமகோஷால்னு வருகிற அவங்க வீட்டில் துர்கா பூஜை பண்றாங்க. துர்கா பூஜை, அதுவும் ஜெகநாத்ரி பூஜை தான். துர்கா பூஜை முடிஞ்ச ஒரு 15 நாள் கழிச்சு அந்த ஜெகநாத்ரி பூஜை வெஸ்ட் பெங்கால்ல பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா வீட்டில் அம்மாவை போய் இன்வைட் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து ஒரு டிஓடி, அம்மாவும் வந்திருக்காங்க. ஜெகதாத்ரி இமேஜ் அங்கே இருக்கு. நல்லா ஜெக ஜெக ஜெகன்னு கடகன்னு ரெட் கலர் சாரி கட்டி அந்த தேவி அவ்வளோ பளபளப்பா இருக்கா. பார்த்தாலே அவ்வளோ நல்லா அழகா இருக்கு. பக்கத்துல சாரதாம்மா உட்காந்துருக்காங்க, வெள்ளை சிலை கட்டிக்கிட்டு சாரதாம்மா உட்காந்துருக்காங்க. அந்த ராமகோஷ் அப்படியே வந்தவர் திடீர்னு பார்க்கிறார். பார்த்தா யாரு இப்ப ஜெகதாத்ரி, இந்த அம்மாவா அந்த அம்மாவா தெரியல. அவருக்கு அப்படி ஒரு காட்சி கிடைச்சு. சில டிவோட்டிஸுக்கு சாரதாமா தன்னுடைய உண்மை சுரூபத்தை காட்டியிருக்காங்க. இன்னொரு பிரம்மச்சாரி வந்து பேசிட்டே இருக்கிறப்போ இன்னொரு அம்மா கிட்ட சாரதாமா பேசுறாங்க. அந்த பிரம்மச்சாரி கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். பேசுறாங்க அம்மான்னு சொல்லிட்டு. அம்மாவை பார்த்தா அம்மாவுக்கு 3 கண்ணு இருக்கு. இப்போ உங்களுக்குலாம் எத்தனை கண்ணு இருக்கு? ஏன் 3வது கண்ணு இல்லை? படிச்சா வரும். அது என்ன கண்ணு? அறிவு கண். சரியா? அதுக்காக தான் ஸ்கூலுக்கு போறீங்க. சரியா? கண்டபடி டீச்சர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஞான கண்ணை திறக்கிறதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறீங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சரியா? சாரதாமாவை பார்க்குறாரு இந்த பிரம்மச்சாரி. 3வது கண்ணு தெரியுது. கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. எனக்கு என்ன ஏதாவது இல்லூஷன், ஆப்டிக்கல் இல்லூஷன் அப்படிப்பாங்க. ஆப்டிக்கல் இல்லூஷன்னாக்க இவனை பார்த்தா அவன் மாதிரி தெரியும், அவனை பார்த்தா இவன் மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சாக்க ஆப்டிக்கல் இல்லூஷன். பகல் நேரத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், பகல் நைட்டு, இன்னைக்கு சூரியன் பாரு இன்னும் கூட இருக்கு அப்படிங்கிறான். நைட் 10:30 மணிக்கு சூரியன் வருமா என்ன வரும்? இன்னொருத்தவன் தான் அந்த கடையில இருந்தே, இது சூரியன் இல்லைடா, இது சந்திரன்டா அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னாக்கா 2 பேருமே பிடிச்சிருக்காங்க. சந்திரனா சூரியனா தெரியல. இன்னொருத்தவன் தான், இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. கேட்கலாம், நீ வாடா, நீ கரெக்டாக சொல்லு, இது சந்திரனா சூரியனா அப்படின்னு. அவன் சொன்னான், நான் வெளியூர்ல இருந்து வரேன், எனக்கு என்னன்னே தெரியுது. இப்போ இருக்காது. அந்த மாதிரி சாரதா தேவியை பார்த்துட்டு 3 கண்ணு இருக்கு. அம்மா யாரு அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா பேசிட்டு போயிட்டாங்க. அப்போ போய் நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தா சாதாரண முகம் தெரியும். தன்னை மறைத்து வைத்திருக்கிறார். நாம உண்மையான அன்போட பக்தியோட அந்த அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணா தன்னை வெளிப்படுத்துவார். தன்னை மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தையும் வெளிப்படுத்துவார். ஸோ அப்பேற்பட்ட புனிதமான தாய் பிறந்த திதி இன்னைக்கு பர்த்டே கிடையாது, பிறந்த திதி. பர்த்டே கொண்டாடுறது இங்கிலீஷ் சிஸ்டம், திதி கொண்டாடுறது இந்தியன் சிஸ்டம். சரியா? பர்த்டேனாக்க அந்த ஒரு நாள் தான் வரும். அம்மா என்னைக்கு பிறந்தாங்க தெரியுமா? டிசம்பர் 22, 1853 5 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. ராமகிருஷ்ணனுக்கு அப்போ 23 வயசு, 18 வயசு டிஃபரன்ஸ். அந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு இது மட்டும் போதும். ஸோ இந்த அம்மா சாதாரண அம்மா இல்லை. படத்தை பார்த்து ஷீ இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. சர்வ வல்லமை பொருந்திய காளி இந்த சாரதா தேவியா வந்திருக்கா. இதை ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், நரேந்திரநாதன் சொல்லியிருக்கிறார். இன்னும் நிறைய சாதுக்களுக்கு காட்சி கிடைச்சிருக்கு. அம்மாவே ஒரு இடத்துல சொல்றாங்க, நான் காளி தான். ஸோ அந்த காளி தேவி கிட்ட உங்களுக்கு வேண்டியதை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? எக்ஸாம் வரவே கூடாது.
எக்ஸாம் வரவே கூடாது, வந்தால் ஈஸியாக இருக்கும். ஏன் அதையும் கேட்டு வையுங்க. அப்புறம் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேளுங்க. அந்த அம்மா கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதோட ஒன்று மட்டும் கேளுங்க, தெளிவான புத்தியை கொடு அம்மா. கேட்பீங்களா? புத்தியை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதை வச்சு தான் வாழ்க்கை நடக்கும். எல்லாத்தையும் கேளுங்க, தெளிவான புத்தியை கொடுமா அப்படின்னு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் வராது. சங்கடங்கள் வந்தாலும் நீங்கள் அப்செட் ஆக மாட்டீங்க. இதுதான் சார்வதேவியோட மகிமை. சரியா? இப்போ ஆரத்தி நடக்கும், எல்லாரும் வேண்டியங்க. நம்முடைய நாட்டுக்காக வேண்டியங்க. உலகம் அமைதியாக இருக்கணும், அதையும் வேண்டிக்கிங்க. நம்ம கொடுப்போம். சரியா?